ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு வந்து நம்ம பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த பருப்பில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஆஃப் சைஸ் தக்காளி போட்டு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். எதுக்காகனா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம கடாய் காஞ்ச உடனே அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கின உடனே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கினோடனே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் போடுறோம். முருங்கைக்காய் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ண போகிறோம். நம்ம மாங்காயில் வந்து ஒரு ஆஃப் சைஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். மாங்காய் ஆட் பண்ண பிறகு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கல் உப்பு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகா பொடி போடுறோம். குழம்பு மிளகா பொடி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி காயும் உள்ளே இருக்க முருங்காயும் மாங்காயும் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். பாருங்கள், முருங்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த சாம்பாரில் நம்ம வந்து புளி ஊற்ற போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன். மார்னிங் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மல்லி போடுறோம், மல்லித்தலை. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.